ஓம் குருவை போற்றி. திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் 244வது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்தில் சுகர் நடைமுறையில் எமக்கு பேச வாய்ப்பளித்த தலைவர் ஐயா, செயலாளர் ஐயா, பொருளாளர் ஐயா மற்றும் இன்று சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் எங்கள் ஆசிரியர் உயர் திரு விஜயன் ஐயா அவர்களுக்கும் முதல்கண் வணக்கம். ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெண் ஜாதகம். பெண் ஜாதகம் பாருங்க, நான் போர்டில் பதிவு செஞ்சிருக்கேன். நானும் ஒரு முறை வாசிச்சு காமிக்கிறேன். 7/4/1990 1:45 PM. ஜன்ன காலத்தில் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர திசை 6 வருஷம் 8 மாசம் 11 நாள். லக்னம் கடக லக்னம். கடக லக்னத்திலே கேது, லக்னத்துக்கு 2ல சந்திரன், லக்னத்துக்கு 7ல செவ்வாய், ராகு, சனி பகவான், லக்னத்துக்கு 8ல சுக்கரன், லக்னத்துக்கு 9ல சூரியன், 10ல புதன் மாந்தி, லக்னத்துக்கு 12ல குரு பகவான். இது ராசியில் உள்ள கிரகம். இதை சுத்தி நீங்க நவாம்சத்துல கிரகம் போட்டுக்கிட்டீங்களா, ஒரு கிரகம் பலமா இருக்கா பலவீனமா இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஈஸியா எடுத்துடலாம். நவாம்ச லக்ன புள்ளி வந்து பாத்தீங்களா விருச்சகம். தனுஷுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன், கேது, குரு பகவான், மகரத்துல சனி பகவான், கும்பத்துல வந்து சூரிய பகவான், மிதுனத்துல ராகு பகவான், கடகத்துல புதன், சிம்மத்துல செவ்வாய் பகவான், துலாம்ல சந்திர பகவான். இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்களா ராகு திசையில சனி புத்தி நடந்துட்டு இருக்குது. இப்ப இது பெண் ஜாதகம். இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்களா திருமணம் வந்து ரொம்ப தாமதமா திருமணம் ஆனது. திருமணம் ஆகி அவருடைய கணவர் வந்து பாத்தீங்களா ஒரு விபத்துல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் ஜாதகம் அனுப்பி நம்ம கிட்ட மறு திருமணம் அமைப்பு உண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கேட்டாங்க. மறு திருமண அமைப்பு உண்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த ராகு திசையில சனி புத்தியில அந்த பொண்ணுக்கு 2வது திருமணமும் முடிஞ்சிருச்சு. நம்ம பெண் ஜாதகத்துல வந்து பாத்தீங்களா ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நம்மளுக்கு 7ஆம் பாவம் வந்து முதன்மையா திருமணத்தை நடத்தி வைக்கும். 2, 7, 11ஆம் பாவம் வந்து திருமணத்தை நடத்தும். அதில் உள்ள கிரகமும் நம்மளுக்கு திருமணத்தை நடத்தும். இந்த 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் அதில் உள்ள கிரகமும் வந்து பாத்தீங்களா கெடாமல் இருந்தாதான் அந்த நடந்த திருமண வாழ்க்கையை வந்து பாத்தீங்களா அந்த திருமண கால பயணம் வந்து எங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதில் பாவகிரக சேர்க்கையோ இணைவோ இருந்துச்சுன்னா முதல் திருமணம் என்பது ஒரு தடை தாமதம் அல்லது ஒரு விபத்து, விவாகரத்து, பிரிவு இது மாதிரி கொடுத்துரும். நம்மளுக்கு 2, 7, 11ஆம் அதிபதிகள் திருமணத்தை நடத்துவார்கள். அதில் உள்ள கிரகமும் நம்மளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுக்கும். கெடாம இருக்கணும். அப்ப 2, 7, 11ஆம் அதிபதிகள் வந்து கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். 2, 7, 11ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெறணும். அந்த பாவத்தில் உள்ள கிரகம் 2, 7, 11ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் திருமணத்தை நடத்துவாரு. அவர் நின்ற நட்சத்திராதிபதியும் வந்து பாத்தீங்களா கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றுச்சுன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். ஆணும் பெண்ணும் வந்து பாத்தீங்களா திருமண வாழ்க்கை ரொம்ப சிறப்பாவே திருமண காலத்தை பயணம் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்களா இது வந்து ஆண் ஜாதகத்துக்கும் பொருந்தும் பெண் ஜாதகத்துக்கும் பொருந்தும். நம்மளுக்கு 7ஆம் பாவம் வந்து திருமணத்தை மட்டும்தான் செஞ்சு வைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து குடும்பம் நடத்தி குடும்பத்தை அபிவிருத்தி செய்யற பாவம் 2ஆம் பாவம் தான். 7ஆம் பாவம் திருமணத்தை மட்டும்தான் செஞ்சு வைக்கும். அதுக்கப்புறம் ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, 2ஆம் பாவம் நல்லா இருக்கா, 2ஆம் பாவத்திற்கு அஷ்டமாதி தொடர்பு வருதா, அஷ்டமாதி தொடர்பெல்லாம் வந்துச்சுன்னா குடும்பத்துல வந்து பாத்தீங்களா அபிவிருத்தி எண்ணிக்கை கம்மியா இருக்கும். ஒரு குழந்தை அப்படின்னு தான் பெத்துப்பாங்க. இல்லைன்னா இப்ப வர காலத்துல வந்து பாத்தீங்களா ஒரு குழந்தைங்கிறதே வந்து பாத்தீங்களா கேள்விக்குறியா இருக்குது. திருமணம் பொறுத்த தப்ப பெற்றோர்கள் பார்க்க வரப்ப இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் முடிஞ்சு பையனுக்கு வந்து சீக்கிரமா குழந்தை இருக்குமா, என்னுடைய மருமகளுக்கு மகனுக்கே திருமணம் முடிஞ்சு 6 ஆண்டு 7 ஆண்டு 10 வருஷம் ஆகுது, இன்னும் குழந்தை இல்லை, இந்த பொண்ணுக்கு திருமண அமைப்பு நல்லா இருக்கா, புத்திர ஸ்தானம் பாதிப்பு இல்லாம இருக்கா, புத்திரக்காரங்களாம் நல்லா இருக்காங்களா, உடனே குழந்தை பிறக்குமா அப்படின்ட்டு நம்ம கிட்ட கேட்டுக்கிறாங்க. அப்ப ஒரு பெண் ஜாதகமா இருந்தாலும் ஆண் ஜாதகமா இருந்தாலும் 5ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். 5ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் புத்திரத்தை நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி பொதுவான புத்திரக்காரகனும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்களா
அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க. இவங்க எல்லாமே கெடாம இருக்கணும். கெடாமனா எப்படி? அந்த 3ஆம் அதிபதியும் கெடாம இருக்கணும். 3 ஒரு ஜாதகத்துல கெட்டுச்சுன்னா அடுத்தது 5ஆம் பாவமும் கெடும். ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகமா இருந்துச்சுன்னா 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும். 3ஆம் பாவங்கிறதா ஆணினுடைய இயக்கம், வீரியம், உயிர் சக்தி 3ஆம் பாவம் தான். அந்த 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெறணும். பெற்றுச்சுன்னா அந்த 3ஆம் பாவம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பெண்ணுக்கும் நம்ம எடுத்துக்கணும். பெண்ணுக்கும் 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும். பெற்றுச்சுன்னா அந்த பெண் ருது முறையா ருது ஆயிருக்கும். அந்த கர்ப்பப்பை சார்ந்து அந்த மாதவிடாய் சார்ந்து பிரச்சனை அந்த பொண்ணுக்கு இருக்காது. அந்த 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12ல பகை நீஸ்தம் அஸ்தங்கம் பெற்றுச்சுன்னா அந்த பெண் ருது ஆகாது. ருது ஆகல அப்படிங்கிறப்ப திருமணத்திற்கு தகுதி குறைபாடு உள்ள பெண்ணை நம்ம எடுக்கலாம். கருத்தரிக்காது அல்லது கருத்தரிச்சு கரு சிதைவு உண்டாகிட்டே இருக்கும். நல்ல குறை மாதத்துல குழந்தை பிறக்கும். இல்லைன்னா இந்த குழந்தை பாத்தீங்களா மனநல வளர்ச்சி, மூளை வளர்ச்சி கொன்ற குழந்தையா பிறக்கும். அப்ப பெண் ஜாதகத்துல இது கவனமா பார்க்கணும். ஆண் ஜாதகத்திலையும் இது மிக மிக கவனமா பார்க்கணும். நம்மளுக்கு காம திரிகோண ராசின்னு நம்ம முன்னோர்கள் கொடுத்துருக்குறாங்க. 3, 7, 11 அதிபதிகள். 3, 7, 11 அதிபதிகள் பாத்தீங்களா நம்மளுக்கு மிதுனத்துல 3ஆம் அதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் அதிபதி. அங்க திருவாதிரை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நம்மளுக்கு திருவாதிரையுடைய சித்திரையுடைய மிருகசீரிஷத்துடைய 3ஆம் பாதம் நவாம்சத்துல துலாம்ல விழுகும். அதே மாதிரி நம்மளுக்கு 3, 7, 11 காலபுருஷ தத்துவத்திற்கு 3, 7, 11 காமத்திரிகோண ராசி. 3ஆம் பாவத்துல மிருகசீரிஷத்துடைய 3ஆம் பாதம் துலாம்ல விழுகும். அதே மாதிரி அடுத்தது நம்மளுக்கு துலாம் 3, 7 அடுத்தது காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் பாவம் துலாமா வரும். அந்த பாவத்தில் உள்ள சித்திரையுடைய 3ஆம் பாதம் நம்மளுக்கு துலாம்ல விழுகும். அடுத்தது 3, 7, 11ங்கிறப்ப கும்பத்துல அவிட்டத்துடைய 3ஆம் பாதம் பாத்தீங்களா துலாம்ல விழுகும். இது காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் பாவம். அப்ப ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண் சேர்ந்து குடும்பம் நடத்துற பாவம் 7, 2 தான். அந்த 7ஆம் பாவத்துக்கு அந்த காமத்திரிகோண ராசி 3ஆம் பாதம் தொடர்பு வரக்கூடாது. 3ஆம் பாவம் தொடர்பு வந்தாலும் இந்த பாதிப்பை கொடுக்கும். அவரவர் லக்னத்துக்கு இந்த நட்சத்திரம் அந்த அமையுதா, அவர் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், சித்திரையுடைய மிருகசீரிஷத்துடைய 3ஆம் பாதம் நம்மளுக்கு சித்திரையுடைய 3ஆம் பாதம் அவிட்டத்துடைய 3ஆம் பாதம் இந்த 3 பாதங்களும் துலாமில் விழுகும். அவரவர் லக்னத்துடைய 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி இந்த பாதத்துல தொடர்பு வருதா, அப்ப அந்த 3ஆம் பாவம் சார்ந்து அந்த பாதிப்பு ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம கணக்கெடுத்து சொல்லணும். திருமண பொருத்தத்தப்ப இதை நம்ம கவனத்தில் எடுத்து பார்க்கணும். பெரும்பாலும் திருமண பொருத்தத்துக்கு வருகிற ஜாதகங்கள் எல்லாமே பாத்தீங்களா 3ஆம் பாவம் பாதிப்பு, 5ஆம் பாவம் பாதிப்பு, 7, 12 பாவங்கள் எல்லாம் பாத்தீங்களா பாவகரக சேர்க்கை, இப்படிதான் திருமண பொருத்தத்துக்கே வருது. திருமண பொருத்தம் இதுக்கெல்லாம் நம்ம போட்டு கொடுக்கறது ரொம்ப ஒரு கவனத்துல வச்சுக்கணும். எப்பயுமே ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் லக்னம் 2, 7, 8, 12 இந்த பாவங்கள்ல பாத்தீங்களா ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் லக்னம் 2, 7, 8, 12 இந்த பாவத்துல பாத்தீங்களா குரு ராகு, சுக்கிரன் ராகு, சூரியன் ராகு, செவ்வாய் ராகு, சனி பகவான் ராகு இந்த பாவ கிரக தொடர்பு இருந்துச்சுன்னா லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர், 2ஆம் இடங்கிறது ஆண் பெண் சேர்ந்து குடும்பம் நடத்தி குடும்பத்தை அபிவிருத்தி செய்யற பாவம் 2ஆம் பாவம் தான். 7ஆம் இடங்கிறது நம்மளுடைய திருமண பாவம், திருமணஸ்தானம், கலத்தர் ஸ்தானம். இந்த பாவத்திலும் இந்த கிரக இணைவு வரக்கூடாது. 8ஆம் இடங்கிறது பெண்ணின் மாங்கல்ய ஸ்தானம், இந்த இடத்திலையும் இந்த பாவகிரக சேர்க்கை வரக்கூடாது. 12ஆம் பாவங்கிறது ஆண் பெண் அயனசயன பாவம், கட்டில் சுகம், இந்த பாவத்திற்கும் இந்த கிரக இணைவு வரக்கூடாது. சுக்கிரன் குரு ராகு, சுக்கிரன் ராகு, செவ்வாய் ராகு, சனி பகவான் ராகு, சூரியன் ராகு இந்த பாவகிரக சேர்க்கை லக்னம் 2, 7, 8, 12 இந்த பாவங்கள்ல இந்த சேர்க்கை இருந்துச்சுன்னா
திருமணம் சார்ந்து ஒரு பாதிப்பை கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி பாருங்க, கடக லக்னத்துக்கு 7ல வந்து பாத்தீங்களா செவ்வாய் ராகு இருக்குது, சனி பகவான் ராகு இருக்கு இல்லையா? அப்ப முதல் தாரந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்களா ஒரு விபத்தை கொடுத்துதான் சனி பகவான் வந்து பாத்தீங்களா வர்க்கோத்தமம் பெற்றிருக்காரு. சனி பகவான் வர்க்கோத்தமம் பெற்றிருக்காரு. உத்தராடம் 2ஆம் பாதத்துல, உத்தராடம் 1ஆம் பாதமும் உத்தராடம் 2ஆம் பாதமும் வர்க்கோத்தமம் நம்மளுக்கு. அந்த வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் பிளஸ் செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால மறு திருமணம் அப்படிங்கிறது இந்த பெண்ணுக்கு ஒண்ணு நடந்திருக்குது. திருமணம் பொறுத்த தப்ப இதை நம்ம கவனமா பார்க்கணும். அதே மாதிரி ஒரு பெண் ஜாதகத்துல 8ஆம் பாவம் மாங்கல்ய ஸ்தானம், 8ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்சம் நட்பு பெறணும். அப்பதான் அந்த பெண் திருமணம் முடிஞ்சு 40 வருஷம் 50 வருஷம் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த ஐயாவும் இருப்பாரு. 8ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும். லக்ன சுபர் குரு பார்க்கணும். லக்ன சுபரும் குருவும் பார்த்தால் அந்த பெண் வந்து பாத்தீங்களா தீர்க்க சுமங்கலியா சகல சௌபாக்கியத்துடன் இருக்கும். அந்த அம்மாவுடைய அந்த பெண்ணின் மாங்கல்யம் கணவரை தீர்க்க ஆயுளுடன் வச்சிருக்கும். இது பெண் ஜாதகத்துக்கு நம்ம முக்கியமா பார்க்கணும். ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் நம்மளுக்கு 7, 8 இந்த பாவங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்களா பாவகிரக சேர்க்கைங்கிறது ரொம்ப இங்க வாழ்க்கைக்கு ஒரு தடை தாமதம் திருமணம் மறுத்தாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுத்துருச்சு. எப்பவுமே வந்து பாத்தீங்களா லக்னத்துல வந்து பாத்தீங்களா ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் குரு என்பது ஜீவன், சுக்கிரன் என்பது ஜீவி. சுக்கிரனும் குருவும் கெடக்கூடாது. லக்னத்திலிருந்து அவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் 6, 8 இருக்கக்கூடாது. நின்ற நட்சத்திரமும் பகையா இருக்கக்கூடாது. ஒரு ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் குரு என்பது ஜீவன், சுக்கிரன் என்பது ஜீவி. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரும் நட்பான வீட்டுல இருக்கணும். ஆட்சி உச்ச நட்பு பெறணும். கேந்திர திரிகோணத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு. அது இப்படி இல்லாம 6, 8 இருந்துச்சுன்னா அந்த காரணம் வந்து பாத்தீங்களா அவங்களுக்கு செயல்பாடு கம்மியா தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம் அப்படின்னா தூய்மையான பெண் கிரகமான சந்திரனும் சுக்கிரனும் கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெறணும். அப்பதான் மனைவி, அக்கா, தங்கை, அம்மாங்கிற அந்த ஒரு பெண்களுடைய அரவணைப்பு, பெண்களுடைய அன்பு பாசம் கிடைக்கும். ஆண் ஜாதகமா இருந்தா தூய்மையான பெண் கிரகமா இருந்தா சுக்கிரன் சந்திரன் வந்து நல்ல நிலையில இருக்கணும். அதே ஒரு பெண் ஜாதகமா இருந்தா தூய்மையான ஆண் கிரகமான சூரியன், செவ்வாய், குரு இவர்கள் நின்ற நட்சத்திரம் எல்லாம் நல்லா இருக்கணும். கேந்திர திரிகோணத்தில் இருக்கணும். இருந்தால்தான் அவங்க வந்து பாத்தீங்களா ஒரு ஆணை விரும்பி ஏத்துப்பாங்க, தன்னுடன் திருமண வாழ்க்கையில இணைச்சிக்குவாங்க. இல்லைன்னா இந்த 3 பேருமே பகை நீச மஸ்தங்கள்லாம் அடைஞ்சிச்சுன்னா அது 7ஆம் பாவமா 2ஆம் பாவமா 11ஆம் பாவமெல்லாம் வரப்ப அவர் நின்ற நட்சத்திர அதிபதி எல்லாம் 3, 6, 8, 12ல நம்மளுக்கு பகை நீஸ்தம் அஸ்தங்கம் அடைஞ்சிச்சுன்னா அந்த திருமணம் சார்ந்து கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டமாவே இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 7ஆம் அதிபதி வந்து பாத்தீங்களா எல்லாருக்குமே கேந்திர திரிகோணத்துல இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்றாலே அவங்களுக்கு வந்து இளமையில் திருமணம் நடந்துரும். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இளமையில் திருமணம் நடந்துரும். பருவத்துல பயிர் செஞ்சிடலாம். 7ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருப்பது சிறப்பு. அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றுடுச்சுன்னா பெண்ணை தேடி வந்து கொடுப்பாங்க. ஒரு ஆண் ஜாதகமா ஆண் வந்து நம்ம பெண் போய் தேடணும்னே தேவையில்லை. அந்த ஆண் ஜாதகம் நல்ல ஒரு உத்தியோகம் ஒரு படிப்புன்னு நல்ல அமைப்பில் இருக்கிறப்ப இந்த வீட்டில் பையன் இருக்கான், எங்க பொண்ணு இருக்கு, இப்படி திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பெண் தேடி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்துக்கும் இது நீங்க எடுத்துக்கலாம், பெண் ஜாதகத்துக்கும் எடுத்துக்கலாம். அவர் நின்ற நட்சத்திராதிபதி எல்லாம் 6, 8, 12ல பகை நீஸ்தம் அஸ்தங்கம் ஆனிச்சுன்னா 40 வயது 45 வயது ஆனால் கூட திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரும் கனவா போயிடுது. தாமத திருமணம் தான், அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அங்க பெண் பார்க்கறதையே ஆண் பார்க்கறதையே விட்டுறாங்க. திருமணம் வந்து பாத்தீங்களா பெண் ஆண் பார்க்கறதையே ரொம்ப காலகட்டமா பார்த்துட்டு இருக்கிறோம், திருமணமே வேண்டாம், நாங்க 100 பொண்ணுக்கு மேல பார்த்துட்டோம் அப்படி எல்லாம் சொல்றாங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரப்ப. அப்போ ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி கேந்திர திரிகோணத்தில் ஆட்சி உச்ச நட்பு பெற்றால் பருவத்துல பயிர் செஞ்சிடலாம். திருமண காலகட்டத்துல இவங்களுக்கு இளமையிலே திருமணம் முடிஞ்சிடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்களா பெண் ஜாதகமா இருந்தாலும் ஆண் ஜாதகமா இருந்தாலும் குரு அல்லது நம்மளுக்கு லக்ன சுபர் அந்த 7ஆம் பாவத்தை பார்க்கணும்.
அப்படி நம்ம எடுத்துக்கணும். அல்லது லக்னத்தையோ ராசியோ குரு பார்க்கணும். பார்த்தாலும் அந்த காலகட்டங்கள் திசாபுத்தி காலகட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்களா அந்த திருமணம் அந்த ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துரும் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வந்து பார்த்தீங்களா நம்ம இப்படி 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி நம்ம எடுத்து பலன் சொல்லுறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்களா 11ஆம் இடங்கிறது நம்ம மறு திருமணம். இப்போ திருமணம் முடிஞ்சு விவாகரத்து ஆயிடுச்சு, நம்மளுக்கு மறு திருமண அமைப்பு உண்டா அப்படின்னு நம்மள கேட்டாங்களா, 11ஆம் அதிபதி எல்லாம் நல்ல நிலையிலிருந்து அந்த திசா புத்திகள் எல்லாமே தொடர்பு வந்துச்சுன்னா, மறு திருமண அமைப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ஜாதகருக்கு நம்ம திருமண பொருத்தம் போட்டு கொடுக்குறப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்களா அந்த திருமண பொருத்தங்கிறது மனசு 2 வீட்டாருக்கு மனசுக்கு பிடிச்சிச்சாவே கோவிலில் திருமணம் செஞ்சுக்காங்கன்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த பொண்ணுக்கு பாருங்க ராகு திசையில சனி புத்தியில வந்து பார்த்தீங்கன்னா மறு திருமணம் நடந்துச்சு. இத்தனைக்கும் இந்த பெண்ணு திருமணம் ஆகி விபத்துல கணவன் இறந்தவங்க, அந்த பொண்ணுக்கு வந்த கணவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத கணவர் தான் இந்த பெண்ணு திருமணம் பண்ணிட்டாங்க. அப்போ 7ஆம் பாவத்தில் அந்த கிரகம் வர்க்கோத்தமமானது ஒரு நல்ல ஒரு சிறப்பான அமைப்பை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி சுகநாடி முறையில் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த திருச்செங்கோடு ஆராய்ச்சியாளர் சங்க தலைவர் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் ஐயா அவர்களுக்கும் பேச்சை பொறுமையுடன் கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றிம்மா, சிறப்பான உரை. சுகர்நாடியில் திருமதி கோமதி அம்மா அவர்கள் உதாரண ஜாதகத்துடன் சிறப்பான விளக்கங்களை விளக்கியுள்ளார். அவர்களுக்கு திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் சார்பாக பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக நன்றிம்மா, நன்றி.